என்ன 6 பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க? சேலஞ்சா? சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் இருக்குன்னு பாரு. ஃபுட்பால், பால், ஓகே. வளையல், மல்டி கலர் வளையல், செயின், அதுவும் முகப்பு முகப்பு செயின், ஹேர் கிளிப்பு, ஓகே. மல்டி கலர் சாந்து, டிசைன் டிசைனா ஹேர் கோம், சீப்பு, ஓகே. இப்ப சொல்லுங்க. இது சேலஞ்ச் கிடையாது, உன் லக்க செக் பண்ண போறோம். லக்கா? அது எனக்கு சுத்தமாவே கிடையாது. அது எதுக்கு செக் பண்றீங்க? இருக்கா இல்லையான்னு இப்ப பாத்துருவோம். இந்த 6 பொருள்ல ரொம்ப பிடிச்ச பொருள் 2 சொல்லு. எனக்கு இந்த முகப்பு வச்ச செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வளையலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்ச இந்த 2 பொருள் பிரைஸா வந்தா லக் இருக்குன்னு அர்த்தம், இல்லனா லக் இல்ல. டாஸ்க் என்னன்னா, இந்த டைஸ்ல என்ன நம்பர் விழுதோ அந்த நம்பர் உள்ள பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்கணும். இப்ப டைஸ்ல போடு பார்க்கலாம். என்ன நம்பர் விழுந்திருக்கு? நம்பர் 4 வந்து. நம்பர் 4 விழுந்திருக்கா? அப்ப நம்பர் 4 பாக்ஸ் ஓபன் பண்ணி பாரு. நம்பர் 4 பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? நம்பர்ஸ் போட்டிருக்க பேப்பர்ஸ் இருக்கு. 6 ஷீட் இருக்கும், அதுல 6 ஹிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் படி பார்க்கலாம். நம்பர் 1 வந்து வளையல். நம்பர்ல என்ன எழுதி இருக்கோ அந்த பொருள் மேல சீட்டை வச்சிரு. ஓகே, வளையல்ல வச்சிட்டேன். நம்பர் 2 வந்து ஹேர் கிளிப். 2ல ஹேர் கிளிப். நம்பர் 3 வந்து பால், பந்து. நம்பர் 4 வந்து செயின். நம்பர் 5 வந்து சீப்பு. நம்பர் 6 வந்து மல்டி கலர் சாந்து. இப்பதான் உன் லக்க செக் பண்ண போறோம். டைஸ் என்ன நம்பர் வரதோ அந்த gift தான் உனக்கு. அச்சோ, 6 விழுந்திருக்கு. 6 போட்டிருக்க. 6ல என்ன gift இருக்கு? மல்டி சாந்து. சரி, ஓகே. உனக்கு இப்ப லக் இருக்கா இல்லையா? அதான் சொன்னேன்ல எனக்கு லக் இல்லைன்னு.